கிராமத்தின் கோடியில் இருந்த பழைய வீடு. அதை பற்றி பல பயங்கர கதைகள் பேசப்பட்டன. யாரும் அந்த வீட்டிற்கு அருகே செல்ல துணிவதில்லை. ஆனால் விஜய் மட்டும் அதை நம்பவில்லை. விஜய் ஒரு துணிச்சலான இளைஞன். அவனது நண்பர்களுடன் சவால் விடுத்து அந்த வீட்டிற்குள் இரவு 12 மணிக்கு நுழைய முடிவு செய்தான். பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணுமில்லை என்று சிரித்துக்கொண்டே உள்ளே நடந்தான். வீட்டின் கதவு கீச்சென்ற ஒலியுடன் திறந்தது. உள்ளே கனத்த தூசி மற்றும் சிலந்தி வலையால் மூடப்பட்டிருந்தது. திடீரென்று காற்றில் ஒரு குளிர்ந்த சுவாசம் அவனது கழுத்தை தொட்டது. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அவன் மாடிப்படிகளுக்கு நடந்தான். ஒவ்வொரு படியும் கிரீக் கிரீக். மேலே சென்றதும் ஒரு அறை திறந்திருந்தது. உள்ளே ஒரு பெரிய கண்ணாடி. கண்ணாடியில் அவனது பிரதிபிம்பம் மட்டுமே தெரிந்தது. ஆனால் அது சிரித்துக் கொண்டிருந்தது. விஜய் அப்படியே நடுங்கினான். அவனது பிரதிபிம்பம் கண்ணாடியை விட்டு வெளியே வந்தது. நீ இறந்து போனவன்தான் என்று முனகியது அது. மறுநாள் காலை விஜய் அந்த வீட்டின் முன்புறத்தில் கிடந்தான். அவனது கழுத்தில் கருப்பு கைவிரல்களின் குறிகள். அவனது கண்கள் பயத்தால் விரிந்து வாய் திறந்து என்றும் அப்படியே உறைந்து விட்டது. விஜய் இறந்து 1 வாரம் கடந்திருந்தது. அவனது நண்பர்கள் ராஜா, கார்த்தி மற்றும் பிரியா ஆகியோர் அதிர்ச்சியில் இருந்தனர். ஆனால் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். விஜய் உண்மையில் ஏதோ பார்த்தான். அது அவனை கொன்றுவிட்டது. நாம் மீண்டும் அந்த வீட்டுக்கு போக வேண்டும். ராஜா குரலை தாழ்த்திச் சொன்னான். பைத்தியமா? விஜய் செத்து போனான். பிரியா கத்தினாள். அதனால்தான் அவன் எங்களுக்காக அங்கேயே சிக்கியிருக்கலாம். கார்த்தி பயத்துடன் சொன்னான். இரவு 11:35 மணி. மூவரும் அந்த பழைய வீட்டின் முன்புறம் நின்றனர். காற்றில் ஏதோ ஒரு துர்நாற்றம். வீட்டின் கதவு தானாகவே கீச் என்று திறந்தது. வாங்க, உள்ளே வாங்க. ஒரு பெண்ணின் மெல்லிய குரல். அங்கே யாரும் இல்லை. கண்ணாடியின் இரகசியம். மாடி அறையில் விஜய் நின்ற அதே கண்ணாடி இன்னும் உடைக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போது அதில் 4வரின் பிரதிபிம்பங்களும் தெரிந்தன. விஜய் கூட. என்னை காப்பாற்றுங்கள். விஜயின் பிரதிபிம்பம் கண்ணீர் வடித்துக் கொண்டு கெஞ்சியது. ராஜா கண்ணாடியை தட்டினான். விஜய், நீ எங்கே? திடீரென்று கண்ணாடி உடைந்தது. ஒரு கருப்பு நிழல் கண்ணாடியிலிருந்து வெளியே பாய்ந்தது. பிரியா கத்தினாள். கார்த்தி தரையில் விழுந்தான். ராஜா திரும்பி பார்த்தபோது அந்த பெண் நின்றாள். நீண்ட கருப்பு வேட்டி, நரைத்த கூந்தல், வெண்மையான கிரத்தம் தோய்ந்த கண்கள். நீங்களும் இப்போது என் வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். அவளது கைகள் நீண்டு ராஜாவின் கழுத்தை இறுக்கின. கடைசி நிமிடம். பிரியா ஒரு பழைய விளக்கை எடுத்து அந்த பெண்ணின் மீது வீசினாள். ஓம் நம சிவாய். அந்த பெண் கடு அலறினாள். அவளது உருவம் புகையாக மாறியது. காற்றில் ஒரு குரல் முனகியது. என்னை விடுவித்து விடு. ராஜா, கார்த்தி, பிரியா மூவரும் தப்பி ஓடினர். ஆனால் வீட்டுக்குள் இருந்து ஒரு சிரிப்பு பயங்கரமாக கேட்டது. இனிமேல் உங்கள் ஒருத்தராலும் தப்பிக்க முடியாது. தொடரும்.